தமிழ்நாட்டில் உடனடியாக வந்து தமிழ்நாடு இன்று ஆட்சி பெறுகிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே அவருடைய தலைமையிலேயே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அந்த கூட்டத்தை கூட்டி அதில் ஏகமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி அதில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து கட்சி பிரமுகர்கள், விவசாய சங்கங்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு டெல்லி சென்று இனிமேல் மேகதாது அணையை பற்றி கர்நாடகம் வாங்கியிருக்கக்கூடாது, அதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வர வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் ஜூன் மாதம் வந்தால் தமிழக மக்களை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது. இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண்பதற்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். அதே போல இந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு வந்து முறையாக தண்ணீர் திறந்துவிடாத காரணத்தால் குருவி சாகுபடி நடைபெறவில்லை. எனவே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நாங்கள் புதிய தமிழ் சார்பாக, அதிமுகவின் சார்பாக, திமுகவின் சார்பாக, பிஜேபி எல்லாம் எல்லா அரசியல் கட்சிகளுமே குரல் எழுப்பினார். இருந்தாலும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதுக்காக எந்த முயற்சியும் எடுக்காத இந்த சூழலில் அங்கே வந்து பாதிப்பு ஆடக்கூடியது தமிழ்நாடு, ஆனால் பாதிப்பு உண்டாக்கக்கூடியவர்கள் கர்நாடகா. அங்கே அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது, பந்து நடைபெறுகிறது. அங்கே எந்த விதமான அரசியல் ஆச்சரியங்களும் இல்லாமல் ஆளுகின்ற காங்கிரஸ், எதிர்த்திருக்கிற பிஜேபி, மற்ற அனைத்து மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் அனைவரும் ஒருமித்த குரலில் அவர்கள் அந்த காவிரி பிரச்சனையை பற்றி இப்பொழுது மட்டுமல்ல கடந்த 50 ஆண்டு காலமாக செயல்படுகிறார்கள். நாமும் அப்படியெல்லாம் போராடி இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது கடந்த சில மாதங்களாக இந்த பிரச்சனையில் ஒரு மெத்தன போக்கு காணப்படுகிறது. எனவே இந்த மெத்தன போக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்தை விளைவித்து விடும். எனவே தான் இதுக்கு வந்து நாம் ஒரு தூண்டுதலாக கூட என்று சொல்லலாம் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதன் மூலமாக தமிழ்நாடு அரசை செயல்பட வைக்கிறது தான் நம்முடைய நோக்கம். எனவே தமிழ்நாடு அரசு இதை வந்து காவிரி பிரச்சனையை பிற பிரச்சனைகளை போல எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னால் ஏறக்குறைய 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் வந்து காவிரியை நம்பி இருக்கிறது. இப்பொழுது நாம் ஏமாந்து விட்டால் அல்லது வந்து அதில் வந்து சுணக்கம் காட்டி விட்டால் நிச்சயமாக நம்முடைய உரிமை பறிபோகும். இது வந்து சாதாரணமாக வந்த உரிமை கிடையாது. நாம் எல்லாம் ஏறக்குறைய 10-30 ஆண்டு காலமாக போராடி இது காவிரி நதிநீர் வளர்ப்பதற்கே வந்து 10 ஆண்டு காலம் போராடி அதுக்கு பிறகுதான் அது நதிநீர் மேலாண்மை வாரியம் வந்தது. ஏன்னா எல்லாம் வந்தது வந்து போராடி பெற்ற உரிமையை நம் கண்மூட வந்து இழக்க முடியாது. நீரின்றி வந்து உலகமே அமையாது. அந்த அடிப்படையில் நாம் வந்து இந்த தமிழ்நாடு அரசை செயல்பட வைக்கிறதுக்கு அந்த இயக்கம் வந்து அந்த இது வந்து எந்த விதமான மெத்தனப்போக்கும் காட்டக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இந்த நம்ம இன்னைக்கு பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில நாம் அழைத்து கொடுத்தோம். இது வந்து எந்த விதமான அரசியல் உள்நோக்கம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து நான் வந்து எல்லா காலகட்டத்திலும் கடந்த 30 ஆண்டு காலமாக சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் வந்து காவிரி பிரச்சனைக்காக போராடுகிறோம். அந்த வகையில் இன்று காவிரியினுடைய மேகதாது அணை எந்த விதத்திலும் கட்டக்கூடாது. மத்திய அரசு அமைச்சர்கள் கூட நாடாளுமன்றங்களில் காலையில் வந்து இணையமைச்சர் வந்து என்ன சொல்றாரு, தமிழ்நாடு மாநிலத்தினுடைய ஒரு அனுமதி கேட்கவில்லை என்று ஒரு அமைச்சர் சொல்லுகிறார். சுற்றுப்புற அமைச்சர் வந்து காவிரி மேலாண்மைத்துறை அனுமதி வேண்டும் சொல்றாரு. எனவே அங்கே நாடாளுமன்றத்தினோட குழப்பமான அறிக்கைகள் காலை ஒன்று மாலை ஒன்று வருகிறது. எனவே இது ஒரு தெளிவான ஒரு விடை கிடைக்கணும். தமிழ்நாட்டுடைய உரிமை எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் இன்று வந்து நாம் அழைப்பு கொடுத்தோம். இந்த பெரும்பாலான அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், தன்னுடைய முக்கியமான பிரதிநிதிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக வந்து அதிமுகவினுடைய மாநில செயலாளர், அதே மாவட்ட செயலாளர் அண்ணன் வந்து தஞ்சை மாவட்டத்தை 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 4 முறை சட்டமன்ற உறுப்பினர் உடனே அண்ணன் OS மணியன் அவர்கள் அதிமுகவுடைய சார்பாக கலந்து செல்கிறார். அவரை வந்து இந்த கூட்டத்திற்கு அனுப்பி வைத்த அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மூத்த தலைவர் வந்து அன்புடான மாநில தலைவர் நாயன் அவர்களை நான் வந்து பேசினேன். அவர் வந்து KS ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும், சீனியர் வழக்கறிஞர். இதில் வந்து இந்த மேகதாது அணையை பற்றி ஒரு எக்ஸ்பர்ட், இன்னும் சொல்ல போனால் அதில் வந்து அவர் வந்து ஆய்வே பயிற்சி செய்திருக்கிறாரு. அவர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல் நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல் இங்கே நம்முடைய
நம் அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்கள் ஐஜேகே கட்சியினுடைய தலைவர் அவர் கலந்துக்கிறாரு. அவங்க தந்தையார் இடத்துல நான் பேசினேன். இளைஞர் தலைவர் தலைவர் அவரே தொடர்ந்து சொல்லிவிட்டார். அதனால் அவர் வந்து சிறப்பித்துக்கிறார். அவருக்கு நன்றி. அதே போல் தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள், தமிழ்நாடு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக மேடம் சரஸ்வதி அவர்கள், தென்னிந்திய பார்வர்டு கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் திருமாதன்ஜி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஜெயராம் அவர்கள், மற்றும் வந்து மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பாக இப்ராஹிம் அவர்கள், தமிழ் மாநில திரிணாமுல் காங்கிரஸ் அவர்கள், தமிழ்நாடு மீனவர் சங்கம் சார்பாக ஜெயசுமணி அவர்கள், நீதல் மக்கள் கட்சி சார்பாக ரூபகுமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சி மற்றும் ஆதிகேசவன், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி செல்வராஜ் அவர்கள், மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டங்களுடைய மாநில பாபுஜி அவர்கள், அம்பேத்கர் மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் சமூக நீதி கட்சியின் தலைவர் சமூக நீதி மக்கள் இயக்கம் அம்பேத்கர் தாசன், டாக்டர் ஜெகதீஷ் ரிபப்ளிகன் குடியரசுக் கட்சியினுடைய பொறுப்பாளராக ஜெகதீஷ் அவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு வியனரசு அவர்கள், மற்றும் அகில இந்திய பாரம்பரிய மீனவர் சங்கம் திரு மகேஷ்,